ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு நெல்லிபதி தான் நீங்கள் இடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த நெல்லிபதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பாலக்காட்டுலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நான் உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அங்கே என்னென்ன பிளேஸ், அங்கே என்னென்ன இருக்குது, நம்ம அதுதான் ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே என்னவெல்லாம் இருக்குது. இப்போ சம்மர் டைம் இது. போனே இடம் ஃபுல்லா கூலிங்கா ஆயிரும். ஏன்னா போற இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட், ஃபுல்லா மிஸ்டா தான் இருக்கும். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 7:45 ஆயிருச்சு. இடம் வேற லெவல் இருக்க போகுது. கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெல்லிபதிக்கு முன்னாடியே இருக்குதுங்க. நெல்லிபதிக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நான் வண்டி நிறுத்தாமல் வரலாம் தான் நினச்சேன். ஆனால் இதோட வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. கரெக்டாக அந்த பிரிட்ஜிலிருந்து கரெக்டாக அங்கேருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் கரெக்டாக வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் எல்லாமே குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா குளிக்கலாம். இந்த இடம் ஓரளவுக்கு குளிக்கலாம். ஆனால் ரொம்ப உள்ளே போகக்கூடாதுங்க. ரொம்ப உள்ளே போனால் அங்கே ஆழமாக இருக்குமாமா. முன்னாடி இங்கே ஆல்ரெடி குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் உள்ளே போய் குளிச்சிக்கலாமாம்மா, நீச்சல் தெரியாதவங்க முன்னாடியே இங்கேருந்து குளிச்சிக்கலாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக லொக்கேஷன் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஆனால் தண்ணி அவ்வளோக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் குளிக்கலாங்க, ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் அவ்வளோ வியூ காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. 8 o'clock இந்த மாதிரினா எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்களே பாருங்கள், எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஏன்னா நான் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஆனால் என்னென்னா சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தாங்க. ஆல்ரெடி பிளாஸ்டிக் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இடத்த நம்ம தான் இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக் நீங்கள் போட்டிங்கன்னா அதை மக்கிறதுக்கு ஒரு ரொம்ப வருஷம் ஆகுங்க. அது மண்ணுக்குள்ளே போய் மண்ணை நம்ம பூமியோட இதுவே கெடுத்துருங்க. அதில் பிளாஸ்டிக் முக்கால்வாசி தவிர்த்துருங்க. அதுதான் இயற்கைக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு துணிப்பையில் வச்சு தின்பண்டங்கள் ஏதோ கொண்டு சாப்பிடுங்க. பிளாஸ்டிக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் நீங்கள் போடும்போது சப்போஸ் வனங்கள் அதை சாப்பிட்டு சரியான பிரச்சனைகள் உண்டாகுங்க. அதனால் பிளாஸ்டிக்கை பாருங்கள், எங்கே போனாலும் இந்த பிளாஸ்டிக் நிறைய இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மலை தெரியுது பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக சீக்கிரம் வந்துடுங்க. நான் 5 மணிக்கு கிளம்புனேங்க. முக்கியமாக 5 மணிக்கு கிளம்புனேன். கொஞ்சம் மெதுவாக வந்தேன்னா ஏன்னா இது நவம்பர் டிசம்பர் மாதம் இருந்தால் கிளைமேட் நல்லாயிருக்கும். இது பிப்ரவரி மாதம் தான் கொஞ்சம் மழை இல்லை. அதனால் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஏன்னா வெயில் இப்பயே சுருளுந்து அடிக்குது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குதுங்க. ஏன்னா கேரளா உண்மையிலே அவ்வளோ க்ரீனாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் நமக்கு இடம் பிளேஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு பைக் ரைடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒர்த்தான பிளேஸு. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் வரவங்க மெயினாக நெல்லிபதி வரவங்க இந்த வழி தான் வருவாங்க. மோஸ்ட்லி தான் பயன்படுத்துவாங்க, இந்த ரோடு தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் வர மாதிரி தான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹீட் அவ்வளோக்கு தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது நெல்லிபதி போகிறதுக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக ஆமாங்க, ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது. இதிலேருந்து கரெக்டாக நம்ம நேராக தான் போகணும். ஒரே ரோடு தான், எந்த ரோடு நம்ம வர தேவையில்லை. ஒரே ரோடு தான், இங்கேருந்து ஒரே ரோடு கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா போத்துண்டி டேமுங்க. இந்த போத்துண்டி டேம் பார்த்திங்கன்னா நெல்லிபதியிலேருந்து நம்ம அந்த ஹில்ஸ் ஏறும்போது இதோட வியூ அப்படியே பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த உள்ளே இருக்க டேம் தண்ணி கம்மியாக இருக்குது மழை இல்லாதனால. இதோட வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நெல்லிபதி நம்ம போயிட்டு வந்துடலாம். அங்கே என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் டேமு. கரெக்டாக இந்த ஒரே ரோடு தாங்க. இந்த மலை இருக்குது பாருங்கள், அதான் நெல்லிபதி அந்த ஹில்ஸு. அதுக்கு முன்னாடி கீழே செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். செக் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. இதோட டேம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் டேமு. நான் இதோட வியூ உங்களுக்கு மேலே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே, நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட முடியும். ஏன்னா ஃபுல்லாக லென்த்தாக போட முடியாது. ஓகே,
நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாருக்கு பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.